கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் பல பொய்களை சொல்லி வருகிறார். அவர் மத்திய அரசு இன்றைய சூழலில் கர்நாடகாவுக்கு சாதகமாக செயல்படுத்தியிருக்கிறார். தேர்தலுக்காக அது ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் தீவிரமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் டி.கே. சிவகுமார். கர்நாடக அரசு காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பையோ உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையையோ எதுவுமே மதிக்கல, ஒரு முறை கூட மதிக்கல. அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் சென்னையிலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்கள் சார்ந்த தலைவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான வேளாண் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி விவாதித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 21 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் மேகதாது, கூட்டுறவு கடன் தள்ளுபடி, நெல் கொள்முதல் நிலையங்கள் பிரச்சனைகள், விளைநிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தக்கூடாது, நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுக்க வேண்டும், கரும்புக்கு 4500 ரூபாய் ஒரு டன் கொடுக்க வேண்டும், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள நிலுவையில் உள்ள பல திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், பரங்கிப்பேட்டை அருகிலே அந்த 4 எண்ணெய் கிணறுகள் அனுமதி கொடுக்கக்கூடாது, ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் அனுமதி கூடாது, தமிழ்நாட்டில் எந்த ஆற்றிலும் மணல் எடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பல 21 தீர்மானங்களை போட்டு இறுதியாக இந்த மேகதாது இந்த பிரச்சனைக்காக ஒரு 3 நாள் நடைபயணம் மேற்கொள்ள அதற்கு அனைத்து விவசாய சங்கங்களும் அதில் கலந்து கொண்டு பில்லிகுண்டு, தருமபுரி மாவட்டம் பில்லிகுண்டிலிருந்து நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் வரை ஏன் இந்த மேகதாது அணை கர்நாடகா கட்டக்கூடாது என்று மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு மட்டுமல்ல, அங்கே இளைஞர்கள் பொதுமக்களை சந்தித்து இதற்கு ஒரு ஆதரவு அளித்து அழுத்தம் அரசுக்கு கொடுக்க வேண்டும் நோக்கத்திலே திட்டமிட்டிருக்கின்றோம். இதில் ஜூலை முதல் வாரத்திலே இந்த நடைபயணம் நடைபெறும். இன்று கூட கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் பல பொய்களை சொல்லி வருகிறார். தொடர்ந்து அவர் சொல்லுகின்ற பொய், மேகதாது அணை முழுமையாக பெங்களூர் நகரத்துக்கு குடிநீருக்காக மட்டும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று. அடுத்தது, இந்த மேகதாது கட்டினால் தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பயன் பெறும் என்றெல்லாம் பொய்யை சொல்லி வருகிறார்கள். மேகதாது அணை என்பது தருமபுரி மாவட்டம் பில்லிகுண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் வடக்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுக்கும் பெங்களூருக்கும் நீண்ட தொலைவு இருக்கிறது. அப்படி பெங்களூர் குடிநீர் பிரச்சனை ஏற்கனவே பெங்களூர்ல காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பின்படி அவங்களுக்கு 15-20 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கிறது. ஒரு நகரத்திற்கு எத்தனை 70 டிஎம்சி தண்ணி ஒரு மாநகராட்சிக்கு நிச்சயமாக தேவைப்படாது. சென்னை மாநகராட்சிக்கு ஆண்டுதோறும் தண்ணீர் தேவை எவ்வளவுன்னா 15 டிஎம்சி தான்.
அதனால தொடர்ந்து இந்த கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த காவிரியில இது 130 ஆண்டுகள் பிரச்சனை. 1892 இந்த பிரச்சனை தொடக்கம். அப்போ சென்னை மாகாணம், மைசூர் மாகாணம், இந்த மாகாணத்திற்கு அங்கே கூடுதலாக விவசாயம் செய்ய திட்டமிட்ட காரணத்தால் அப்போது பல சலசலப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. வெள்ளையர்களுக்கும் மைசூர் மகாராஜாவுக்கும் பிரச்சனை வந்த நேரத்தில் பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதன் பிறகு 1911 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. பிரச்சனைகள் வந்தது. அதன் பிறகு அப்பொழுது அங்கே கிருஷ்ணராஜசாகர் அணையை கட்ட தொடங்கினார்கள். அப்பொழுது இன்னும் கூடுதலாக பிரச்சனை வந்து 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு தங்கும் என்று ஒரு ஒப்பந்தம் அந்த நேரத்தில். அதன் பிறகு அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு மேட்டூர் அணையை நாம் கட்டிக்கொள்ளலாம், அங்கே கிருஷ்ணராஜசாகர் கட்டிக்கொள்ளலாம் என்று அந்த KRS அணை வந்து 1931 கட்டப்பட்டது. மேட்டூர் அணை 34 கட்டப்பட்டது. இப்போ அதன் பிறகு 1970களில் நம்முடைய அனுமதி இல்லாமல், தமிழ்நாடு அரசு அனுமதி இல்லாமல் 3 அணைகள், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, சொர்ணாவதி என்று அது ஒரு சிறிய அணை, மீது 3 அணைகள் பெரிய அணைகள். இந்த 3 அணைகள் கட்டப்பட்டது அங்கே கர்நாடகாவிலே. அப்போ அன்றைய அரசு, தமிழ்நாடு அரசு ஏதோ தீர்மானம் போட்டார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. ஆக 2 கட்டமாக, ஒன்று 1920களில் அணை கட்ட ஒரு அணை கட்டினார்கள். அடுத்தது 70களில் 3 அணைகளை கட்டினார்கள். இப்போ இந்த 4 அணைகளும் சேர்ந்தால் மொத்தம் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 114 TMC. தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை கொள்ளளவு 93 TMC. 93 பேருக்கு தான் 93. இப்போ இருக்கிறது ஒரு 80-75 தான் இருக்கும். ஏன்னா தூர்ந்து போயிடுச்சு எல்லாம். இப்போ மேகதாதுடைய கொள்ளளவு கட்டினாங்கன்னா கொள்ளளவு 67.70 TMC. இப்போ 70 TMC 115 185 TMC தண்ணி கர்நாடகாவிடம் இருக்கும் இந்த மேகதாது அணை கட்டினார்கள் என்றார். இப்போ இன்னைக்கு எடுத்துக்கங்க, இன்னைக்கு ஜூன் 12ஆம் தேதி இந்த மாதம் மேட்டூர் அணை திறந்திருக்க வேண்டும். ஆண்டுதோறும் கடந்த 7 ஆண்டுகளில் ஒரு ஆண்டு மட்டும் தவிர மற்ற 6 ஆண்டுகள் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்த ஆண்டு 40 TMC தான் காவிரி மேட்டூர் அணையில தண்ணி இருக்கு. அந்த தண்ணீர் குடிநீருக்கு தான் பயன்படுத்த முடியும், விவசாயத்துக்கு திறக்க முடியாது. அப்போ இப்படி ஒரு சூழல்ல மேகதாது அணை கட்டியிருந்தாங்கன்னா அந்த குடிக்கிறதோட தண்ணி வந்திருக்காங்க நமக்கு. அதனால இது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்புக்கு எதிரானது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிரானது, அப்புறம் இன்டர்ஸ்டேட் ரிவர் அக்ரிமெண்ட், பல ஒப்பந்தங்களுக்கு எதிரான தீர்ப்பு தான். அதனால இது சட்ட ரீதியில தமிழ்நாடுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கு. ஆனால் இது மத்திய அரசு அவர்கள் ஒரு நடுநிலையாக செயல்பட வேண்டும். அவர்கள் மத்திய அரசு இன்றைய சூழலில் கர்நாடகாவுக்கு சாதகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அங்கே மத்திய அரசு, பிஜேபி அரசு அங்கு கர்நாடகாவிலே அவர்கள் இதுக்கு முன்பு ஆட்சியில் இருந்தார்கள். அடுத்த தேர்தலே ஒரு மாற்றம் வரும் என்று அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனால அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. அதே போன்று DK சிவகுமார் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய மாண்டியா மாவட்டம் பகுதி, கனகாபுரா தொகுதி, அங்கதான் இந்த பிரச்சனை எல்லாம், காவிரி மேகதாது பிரச்சனை வந்ததுங்க. அது நடைபயணம்லாம் மேற்கொண்டாரு. அதனாலதான் அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றார்கள் கர்நாடகாவில். மீண்டும் கர்நாடகாவிலே 2028 பிப்ரவரி மாதம் தேர்தல் வர இருக்கிறது. இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது. அதற்கு தேர்தலுக்காக அது ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் தீவிரமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் DK சிவகுமார் அவர்கள். அது பூதி பெருசாக்கி அது ஒரு எமோஷனலா கொண்டு வந்து, அப்போ அங்க இருக்கிற கர்நாடகா மக்கள் மத்தியிலே ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தி ஒரு கன்சால்டேஷன் பண்ணி அதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அது விரிவான திட்ட அறிக்கை, டீடைல் ப்ராஜெக்ட், DPR. இது சொல்ல போனா காவேரி ஆணையம் அதற்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் அதுக்கு பிறகு இவர்கள்
மத்திய அரசு அழுத்தத்தினால் அப்புறம் நமக்கு உச்ச நீதிமன்றம் நம்ம போனோம். நம்ம உச்ச நீதிமன்றம் நம்முடைய மரியாதைக்குரிய நம்ம பி.ஆர். பாண்டியன் அவர்களும் சேர்ந்து நம்ம தமிழ்நாடு அரசு எல்லாம் போயிட்டு அங்க போனா உச்ச நீதிமன்ற தீர்ப்புல இது நாங்க அனுமதி இல்லை, டிபிஆர் தயார் பண்ணதுக்கு நாங்க அனுமதி அதை மறுக்க முடியாதுன்னு அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அதை இத தவறா சொல்லிட்டு முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இது ஏதோ உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு தவறான ஒரு கருத்தை சொல்லி திசை திருப்பி மக்களை ஏமாற்றி அவங்க மக்களை ஏமாத்திக்கிட்டு இங்க ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம், மேகதாதுக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை வரவேற்கின்றோம். ஆனால் இந்த தீர்மானத்தை உடன் நிறுத்தக்கூடாது. அடுத்த கட்டங்கள் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். முக்கியமான சட்ட ரீதியில எடுத்துட்டு போகணும். ஏன்னா இது அரசியல் ரீதியில பண்ணலாம். நாங்கள் விவசாய சங்கம், அரசியல் கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பேசுவோம், இங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாமே இருக்கு. ஆனா சட்ட ரீதியில சட்டம் நமக்கு சாதகமா இருக்கு. சட்ட ரீதியில நல்ல அதை எடுத்துட்டு போயிட்டு நல்லா பண்ணணும்னு ஒரு ஆதங்கம். இப்ப இருக்கிற சில ஜென் ஜி இளைஞர்களுக்கு இது மேகதாதுவை ஏன் கட்டக்கூடாது, கட்டினா நல்லது தானே, எப்படிலாம் ஒரு கருத்தை அவங்க சொல்லிட்டு வர அவங்களுக்கு புரிதல் இல்லை, தெரியல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கர்நாடக அரசு காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பையோ உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையையோ சட்டங்களையோ எதுவுமே மதிக்கல, ஒரு முறை கூட மதிக்கல. அதனால அப்போ சொல்லலாம் டி.கே. சிவகுமார் 400 டிஎம்சி கடல்ல போகுது, 300 டிஎம்சி போகுதுன்னு. எப்போ போகுதுன்னா மழை காலத்துல தென்மேற்கு பருவத்துல தான் போயிட்டு இருக்குது. அவங்க நமக்கு கொடுக்குற தண்ணியே மிச்ச நீர் தான் கொடுக்குறாங்க, உபரி நீர் தான் கொடுக்குறாங்க. காவிரி நடுவர் மன்றம் 12 மாதங்களாக ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கு. நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு 12 மாதங்கள். இந்த ஒவ்வொரு மாதமும் 20 டிஎம்சி, 22 டிஎம்சி, 32 டிஎம்சி, 40 டிஎம்சின்னு கொடுக்கணும். இது வரைக்கும் ஒரு முறை கூட அந்த டைம் டேபிள கடைபிடித்தது கிடையாது கர்நாடகா. அவங்க 4-5 அணைகளை நிரம்பிய பிறகு மிச்சம் தண்ணியை சேமிக்க முடியாத திறந்து விடுறது. அது கணக்கு காமிச்சுக்கிறது. 300 டிஎம்சி நாங்கள் கொடுத்துட்டோம், 177.2 டிஎம்சி தான் கொடுக்கணும், 2-5 டிஎம்சி, 300 டிஎம்சி கொடுத்துட்டோம். எப்போ கொடுத்தாங்க? மழை காலத்துல நமக்கும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு அங்கே மழை பெய்யுது, விவசாயிகளுக்கு அங்க இருக்கிற வெள்ளம் தான் வரும்போது தண்ணி அது கடலுக்கு தான் போகுது. அடுத்து முக்கியமான இந்த பயிர் கடன் தள்ளுபடி இல்ல விவசாய கடன் தள்ளுபடி. பயிர் கடன் சொல்றது விவசாய கடன் விவசாய கடன் இருக்கு, கடன் இருக்குது. அது தள்ளுபடி அவசியம் செய்யணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் கேட்கிறோம். வாக்குறுதி என்னன்னா 5 ஏக்கருக்குள்ள இருக்கின்ற விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அது இல்லாமல் 5 to 10 ஏக்கருக்குள்ள விவசாயிகளுடைய கடன் 50 விழுக்காடு தள்ளுபடி. அது பண்ணிடுங்க. ஏன்னா விவசாயிகள் ரொம்ப நட்டத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அவசியமானது. நீங்க 2000 கோடி முதல்ல பண்ணீங்க, இப்ப 6000 கோடி வந்துட்டீங்க. குறைஞ்சது ஒரு 18,000 கோடி ஆக போகுது, அவ்வளவுதான். மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 55 லட்சம் விவசாயிகளுடைய கடன், அது தேசிய வங்கி எல்லா ஒட்டுமொத்த கடன் 36,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில். அப்போ மகாராஷ்டிராவில் அந்த ஆர்பிஐ அளவீடு போய் கூறியெல்லாம் இல்லையா? இங்க மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கா? அதனால இதெல்லாம் அந்த கணக்கு இதெல்லாம் வச்சு சொல்லப்படாது. முதலமைச்சர் அவர்கள் நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க. இன்னைக்கு விவசாயிகள் கஷ்டத்துல இருக்கிறாங்க. கஷ்டத்துல விவசாயிகள் இருக்கிற நேரத்துல நீங்க உதவி பண்ணணும். நீ இந்த கணக்கு வழக்கெல்லாம் இந்த நேரத்துல நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா உங்களுடைய வாக்குறுதி மட்டும் இல்லை, இன்னைக்கு தேவை. ஏன்னா இந்த ஆண்டு மிக மோசமான வறட்சி தமிழ்நாடு பார்க்க போகுது. இந்த எல் நினோ எஃபெக்ட்னு சொல்றது, இந்த ஆண்டு வரது சூப்பர் எல் நினோ எஃபெக்ட்னு சொல்றாங்க. அதனால இது குளோபல் வார்மிங், இந்த பசிபிக் ஓஷன் வார்மிங்ல இருந்து அட்லாண்டிக் இந்தியன் ஓஷன்ல இருந்து வறட்சி, மழை இல்லை. இப்ப இன்னைக்கு கூட நம்ம பார்த்துட்டோம், மேட்டூர் அணையில இன்னைக்கு 93 டிஎம்சி தண்ணி வழிஞ்சிட்டு இருக்கணும், இன்னைக்கு 40 டிஎம்சி தான் இருக்கு. தென்மேற்கு பருவம் ஒன்றும் பிடிக்கல, சூடு பிடிக்கல, ஒன்றும் இல்லை. அது ரொம்ப பெரிய ஒரு பற்றாக்குறை இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு நீங்க விவசாயிகளுக்கு உதவி முதலமைச்சர் அவர்கள்
செய்யணும். நம்ம ஊட்டியில் தேயிலை விவசாயம் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. அவங்க வீடு ஜப்தி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த அச்சுறுத்தலே விவசாயிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க எந்த ஆஃபீஸருக்கும், அங்கே போய் ஜப்தி பண்ணக்கூடாது, எதுவும் அச்சுறுத்தல் கூடாது, நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் எந்த நடவடிக்கையும் யாருமே விவசாயிகள் மீது எடுக்கக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கின்ற அதிகாரிகளும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உத்தரவாதம் ஒன்று கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆமாம், எல்லா கடன் வசூலையும் நிறுத்தி வைக்கணும். நிறுத்தி வச்சு ஒரு நல்ல முடிவு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும். அது ஒன்று, அதாவது ஒரு தீர்வு வரணும். அதான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு அநீதி இது. ஏன்னா இங்க அவங்க தேசிய கட்சியில் இங்க தமிழ்நாட்டில் ஒரு தாக்கம் இல்லை. அதனால அவங்க அங்க அந்த மாநிலத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்னா அது ஒரு தவறான ஒரு போக்கு. ஏன்னா இது ஒரு உயிர் நாடி பிரச்சனை. இது மட்டும் இல்லை, இப்போ முல்லை பெரியார் எடுத்துக்கங்க. இப்போ முல்லை பெரியாரில் அங்கே இருக்கிற கேரளா முதலமைச்சர் சதீஷன் அவர்கள், நாங்கள் விஜய் அவர்கள் சந்தித்து நாங்கள் பேச போகிறோம், இந்த முல்லை பெரியாரில் நாங்கள் பெரியார் அணையில் நாங்கள் புதுசாக நாங்கள் அணை கட்ட போகிறோம் அப்படின்னு அவர் கண்ணோட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது. பெரியார் அணையை பார்த்தீங்கன்னா 2006 ஆய்வு பண்ணாங்க, 2014 ஆய்வு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் ஆய்வு பண்ணி இந்த அணை இன்னும் 100 ஆண்டுகள் தாங்கும்னு சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பேபி அணையில மட்டும் ஒரு 15 மரம் அங்கே இடைஞ்சலா இருக்கு. அதுக்கு மரத்தை எடுத்துட்டா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு விடாம வேணுமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்லார் பாம்பார் திட்டம், பாண்டியார் புன்னம்பழா திட்டம், பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம், இதெல்லாம் பெண்டிங்ல இருக்கு, நிலுவையில் இருக்கு. இது பாண்டியார் பொன்னம்பழா நல்லார் பாம்பார் திட்டம்லாம் பண்ணாங்கன்னா அத்திக்கடு அவிநாசிக்கு பயனுள்ளதா இருக்கும். ஆக்சுவலா அவ்வளோ தண்ணி அங்கே கேரளாவிலேருந்து அங்கே கடலுக்கு போயிட்டு இருக்காங்க, பயன்படுத்துறது இல்லை தண்ணி. ஆக்சுவலா ஒரு 15-16 கிலோமீட்டர் டன்னல்ல கொண்டு வந்தா இந்த பக்கத்தில் எடுத்து வந்தா அவ்வளோ செழுமையா, ஒட்டுமொத்த மாவட்டமே செழுமையா. எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.